அங்கேயில் இவ்வளோ இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிற ஹீரோஸ்லேருந்து இதில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. பிரம்மாண்டமான படைப்பில் ஒரு திரைப்படம் ஒன்று உருவாகுது. பொத்துவில் நாவலாறு காட்டுக்குள்ளே தான். இதில் பரதேசி படம் பார்த்துருப்பீங்க, தங்கலான் படம் பார்த்துருப்பீங்க. அதோட பேர் என்ன, எதை பற்றின ஸ்டோரி, கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா சொன்னால் 3 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே செட்டு போகிறாங்க அப்படி சொன்னால் எல்லாரும் அல்லல் பட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சு பிரித்து மேய்ஞ்சி ஓடத்தான் செய்வோம். அது தயவு செஞ்சு இலங்கையில் இப்படியான ஷூட்டிங்கெல்லாம் நடக்கிற இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும் வந்துடாதீங்க. மோஸ்ட்லி அவங்க காட்ட வேண்டிய சீன்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரூபா கிட்ட அவங்களுக்கு செலவாகுது இந்த ஒரு ஃபில்ம் பண்ணுறதுனால. ஒரு நாளைக்கு நான் அவ்வளோ தூரம் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருந்தேன். அதனால தான் நீங்களும் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. என்ன காட்டுக்குள்ளேருந்து வரேன் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் நம்ம அப்படி தான் மாறி போயிட்டோம். நிறைய பேர் சொல்கிறீங்க, அதில் எந்த ஒரு பொய்யுமே இல்லை, அதுதான் நிதர்சனம். ரைட், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபாஸ்ட்டாக சவுண்ட் போட்டு பேச முடியாது, சைலண்டாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது சத்தமே இல்லாமல் பேச வேண்டியதாக இருக்குது. நாம் இப்போ நிற்கிறது பொத்துவில் நாவலாறு காட்டுக்குள்ளே தான். எதற்காக இந்த பயணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேபி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பிரம்மாண்டமான படைப்பில் ஒரு திரைப்படம் ஒன்று உருவாகுது. இங்கே அந்த திரைப்படத்திற்கான செட்டு இங்கே போட்டிருக்காங்க. அது நிறைய பேரால் நம்ப முடியாது இங்கே போட்டிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னது ஸோ அந்த வில்லேஜை மெயின் பண்ணி தான் இந்த ஒரு ஃபில்ம் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஒரு நாவலாறு காட்டுக்குள்ளே இப்படியான ஒரு செட்டு போட்டு எதுக்காக இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் நாங்கள் ஓப்பனாக சொல்லவே முடியாது. ஸோ அவரோட ஒரு நெக்ஸ்ட் ஃபில்மில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது எதுக்கு ஒப்பனையாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களாம் பரதேசி படம் பார்த்துருப்பீங்க, தங்கலான் படம் பார்த்துருப்பீங்க. அதுலலாம் காட்டுக்குள்ளே அந்த வில்லேஜை மென்ஷன் பண்ணி எப்படி செட்டு போட்டு படம் எடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த காட்டை மென்ஷன் பண்ணி அவங்க அதே மாதிரியான ஒரு செட்டை போட்டு இந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ படத்தோட பேர் என்ன, எதை பற்றின ஸ்டோரி, அப்படி எல்லாமே நாங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஃபில்ம் ஷூட்டிங் நடக்குது, இப்படியான ஒரு செட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்க்குறதா இருந்தால் ஓரமாக பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறத மட்டும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படி சொன்னால், இந்த நாவலாறு காட்டை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன. இலங்கையில் இவ்வளோ இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இவ்வளோ தூரம் ஓடி இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் சொல்லி வீடியோ நீங்கள் போக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அண்ட் உள்ளெல்லாம் பூந்து வீடியோ எடுக்கிறதுன்றது ரேரான விஷயம். பட் அதையும் தாண்டி எங்களால் மேக்ஸிமம் என்னென்ன ஃபுட்டேஜெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பத்தில் போய்ட்டுருக்க இந்த பகுதி எந்த பகுதி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்பட்டை அப்படிங்கிறது ஆதி காலத்து ஒரு பேர். ஸோ இதுவும் ஒரு கிராமம். சுனாமிக்கு அப்புறமா இங்கேருந்து நிறைய பேர் வெளியில் போனதுக்கப்புறமா இங்கே குடியமர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ குறிப்பிட்ட சில மக்கள்கள் இன்னமும் இந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொத்துவில் பக்கம் போகிறோன்னு சொன்னால் இந்த தம்பட்டை ஆகிய பகுதியெல்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால், தம்பட்டை கழிச்சதுக்கு அப்புறமா 2 பிரிட்ஜ் இருக்கும். தம்பட்டைக்கும் அதுக்கப்புறமா திருக்கோயில் தம்பில்விலுக்கும் இடையில் 2 பிரிட்ஜ் இருக்கும். ஸோ தம்பட்டை பிரிட்ஜுக்கு அப்புறமா வரப்போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால், தம்பில்விலுக்கு போகக்கூடிய, அதாவது தம்பட்டை டு தம்பில்விலுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ். இந்த பகுதி பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இந்த இடங்கள்லேயும் சின்ன சின்னதாக ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன சொன்னால், டூரிஸ்ட்டு நிறைய பேர் இந்த இடங்களால் ட்ராவல் பண்ணுறதுனால அங்கங்கே ஒரு சில ஹோட்டல்களும் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தம்பில்விலுக்கு போகக்கூடிய பிரிட்ஜு தாங்க. ஸோ இது அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது தாண்டி தண்ணி இந்த 2 சைடு நிற்கும் போது அழகாக இருக்கும். இந்த பக்கம் ஆற்று பகுதி, அண்ட் மற்ற பக்கம் பார்த்திங்க சொன்னால் இது கடல் பகுதி. இது ரெண்டுமே சங்கமிக்கிற இடம் தான் கலப்பு பகுதி. ஸோ தண்ணி சேரும்போது அதிகமாக இந்த பகுதியில் இறால் நண்டுகள்லாம் ரொம்பவே பிடிப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல இறாலெல்லாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு வேண்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இறாலாக இருக்கட்டும், இல்லைனா மீனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு எடுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க சொன்னால் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்க்கும் கூட இருக்குது. ஸோ இதை தாண்டி போனோம்னு சொன்னால் நம்மளை தம்பில்வில் அன்புடன் வரவேற்கும். ஸோ தம்பில்வில்லேருந்து அடுத்த பக்கம் போகிறது திருக்கோயில் தாண்டி நம்ம போகிறது தான் சங்கமன் கண்டி பகுதி. ஸோ சங்கமன் கண்டி பகுதியெல்லாம் தாண்டி போகும்போது
பார்த்திங்க சொன்னால் கோமாரி அண்ட் சங்கமன் கண்டி இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது இந்த மரங்களை வந்து வளர்த்து விட்டுருப்பாங்க அவங்களாவே வந்துட்டு. ரெண்டு பக்கம் வந்து நிழல் சோலைகளாக இருக்கும்போது வந்து அழகாக இருக்கும். ஆனால் இப்போ பயங்கர வெயில் கொளுத்திட்டுருக்கு, மண்டையெல்லாம் அந்தளவுக்கு காய்ச்சிட்ருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை பசல்னு இருக்கிற இந்த பகுதி இப்போ வந்து காஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு 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 ஃபீலை வந்து கொடுக்குது. இந்த மூமெண்ட் வந்து அப்படி இருந்துச்சு எங்களுக்கு. அதில் போகும்போது வந்து அது அப்படி இருந்துச்சு. இந்த வழியால் ட்ராவல் பண்ணுறது இன்னும் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது. நாங்கள் பல வாட்டி இதால் போய் வந்திருக்கோம். காரணம் நாங்கள் உகந்தைக்கு போகிறதா இருக்கட்டும், கதிர்காமம் போகிறதா இருக்கட்டும், இதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் போய் வரணும். இந்த ஒரு ரூட் தான் எங்களுக்கு இருக்கும். என்ன சொன்னால் இப்போது இந்த வெயில் டைமில் போகிறது தான் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி போயிட்டோம். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க சொன்னால் இது வந்து கோமாரி பிரிட்ஜுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து என்னோடய மொபைல் விழுந்து நாசமாக போச்சு. அப்படி விழுந்ததோடய வந்து அது நாசமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பொத்துவில் பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ பொத்துவிலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் அருகம்பை, அதாவது அருகம்பை உள்ள அதுக்கு அங்கால தான் வந்து நாம் போக வேண்டிய நாவலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. ஸோ நாவலாத்து வழியால் நிறைய பேர் போய் வந்திருப்பீங்க. இது வரைக்கும் அந்த பேரை வந்து பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க நீங்கள். அண்ட் இதுதான் பொத்துவில் டவுன். இந்த டவுனை நம்ம தாண்டி போயிட்டோம்னாக்கா அடுத்தது வந்து அருகம்பே. அருகம்பேயில் வந்து ரோட்டில் அதிகமாக வந்து ப்ளக் பண்ணி வச்சுருப்பாங்க. ரீசெண்டாக நிறைய டூரிஸ்ட்டுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால. அதனால் அப்படியே நாங்கள் போயிட்டு அப்படியே திரும்பவும் வெட்டிட்டு வந்துட்டோம். அதாவது அருகம்பை பிரிட்ஜுக்கு முன்னால் போயிட்டு மறுபடியும் வெட்டிட்டு வந்தோம். காரணம் அவ்வளோ களைப்பாக இருந்துச்சு, தாகமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு அங்கிள் வந்து அந்த இடத்துல தோடங்காய் யூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாப்புல. அதாவது சும்மா ஃப்ரீயெல்லாம் கிடையாது, விற்றுட்டு இருந்தார். அந்த பக்கம் தான் வந்துட்டு பிரிட்ஜ் இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் இருந்து வந்தோம். ஸோ இடையிலே வந்து வெட்டிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அப்படியே ஃபுல்லாக அந்த தோடங்காய் யூஸை குடித்தேன் பாருங்கள். ஆஹா, இதமாக இருந்துச்சுங்க. அப்படியே ருசித்து அந்த ஒரு யூஸை நாங்கள் அந்த இடத்துலேருந்து குடித்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பிரிட்ஜ் தான் வந்து பொத்துவில் டோ அருகம்பைக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரிட்ஜ். இது வந்து கொமனாகவே அருகம்பை பிரிட்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் முன்னாடி பல வாட்டி வந்திருக்கோம். அண்ட் கடல் பக்கம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க, பட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆற்று பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி டைம்ஸ் வந்து யானைகள் நிற்கும். அதை வந்து வேடிக்கையாக வந்து டூரிஸ்ட் பார்த்துருப்பாங்க, பட் இன்றைக்கி வந்து இல்லை. அண்ட் ஃபைனலாக நம்ம வர வேண்டிய நாவலாத்து பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நாவலாறு அதாவது ஊடறுத்து போகக்கூடிய பாலப்பகுதி. ஸோ இது வந்து நாவலாறு பாலம் அப்படி சொல்லுவாங்க. இந்த பாலத்தை நம்ம கடந்து போயிட்டோம்னாக்கா அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை பசல்னு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எல்லா பகுதியிலையுமே வந்துட்டு வேளாண்மை செய்திருப்பாங்க. ஆனாலும் இது யானைகளோட சாம்ராஜ்யம் அப்படின்னு தான் சொல்லணும். எனி டைம் யானைகளோட நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. பட் இருந்தாலும் யானைகள்கிட்ட வந்து தங்களை பாதுகாத்து கொண்டு ஓரளவுக்கு இந்த பக்கத்தில் வந்து விவசாயங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் அவங்களுக்கு போக போக தெரியும். என்ன சொன்னால் இந்த இடம் வந்து அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கும். பக்கத்துலவே நமக்கு தேவையான, அதாவது இந்த இந்த எப்படி சொல்கிறது, வில்லேஜ் அவங்க மென்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஃபில்முக்கு வந்துட்டு பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவையான லொக்கேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இன்னும் போக பார்ப்பீங்க. ஸோ நம்ம அப்படியே மெயின் ரோட்டெல்லாம் வந்தோம் அப்படி சொன்னால் அந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறமா வந்து காட்டு வழி பகுதி ஒன்று இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மெயிலில் பார்த்தாலே வந்து தெரியும். அந்த பக்கத்தால் வந்துட்டு பச்சை போர்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 1, 2, 3ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த காட்டு பகுதிக்குள்ளே போகணும்னு சொன்னால் நம்மளுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். மிருகங்கள் இடத்துலேருந்து நம்ம எப்படி நடந்துக்கொள்ளணும், நம்ம எது கொண்டு போகக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது அப்படி சொல்லி காட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம்னாலே வந்துட்டு வெளியில் நம்மளுக்கான சில அறிவுறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் முன்னாடி வந்து அந்த பச்சை போர்டில் வந்து இருந்துச்சு. ஸோ உள்ளே போகும்போது எங்களுக்கு திக்குன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. காரணம் இது வந்து யானைகளோட நடமாட்ட பகுதி அப்படிங்கிறதுனால பயமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒரு சைடில் வந்து பைக் வச்சு நின்றாலே அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களை சொல்லுவாங்க, தம்பி பார்த்துப்போ இப்போ தான் அதால் யானை போச்சு அப்படி சொல்லி. அது போயிச்சே இல்லையோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக வேண்டியே பாதி சொல்லிடுவாங்க. காரணம் நாங்கள் நிற்கும்போது அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுனால. அது உண்மையாக போயிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, பட் எங்ககிட்ட அவங்க அந்த ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னு சொன்னால் வந்து அங்கே வந்துடுமா இங்கே வந்துடுமா அப்படி சொல்லி தேடி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்து சொன்னால் ஒரு வெட்டொன்று வந்துச்சு. அங்கே வந்து அந்த பிளேஸ் கிடையாது. பட் ஒரு நம்பிக்கையில் நாங்கள்
வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் கரெக்ட் லொக்கேஷன் தெரியாதுல்ல. இந்த ஒரு வழியால் போனால் இருக்கும்னு சொல்லி முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க. பட் வந்து அவங்க கிட்டலாம் வந்து அந்த வழியை காண்பிக்கலை, தள்ளின தூரம் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டாங்க. அதாவது இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த இந்த ஃபில்மில் வந்து நடிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ போனம் கிட்ட போய் வந்து அந்த ஃபுட்டேஜில் வந்து காண்பிக்க முடியாது. காரணம் நாங்களே இது பார்த்து போனதுக்கான காரணம் ஒருத்தங்க வந்து சோஷியல் மீடியாவில் இதை வீடியோவாக எடுத்து அதை வெளியில் காண்பிச்சதுனால தான். அதை பார்த்துட்டு தான் நாங்களும் வந்து பார்க்க போகலாம் அப்படி சொல்லி நினச்சிருந்தோம். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தது. தம்பி அவர் வந்து அப்படி வீடியோ எடுத்து போட்டதுனால தான் எங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக போயிட்டுது தம்பி. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு ஓரமாண்டு தாராளமாக பாருங்கள். ஆனால் உள்ளே வந்து ஸ்பொட்டுக்கிட்ட நின்று பார்க்கல, அது சைடில் ஓரமாண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னால் முதல்ல எல்லோரையும் அலோவ் பண்ணாங்களாம். இந்த வீடியோ ஒன்று இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னால் எல்லோரையும் முதல்ல அலோவ் பண்ணாங்களாம். அலோவ் பண்ணதுக்கப்புறமா வந்து அவர் அந்த வீடியோ எடுத்து வெளியில் அவுட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வர்றதுனால எல்லோரும் அதுக்கு இடையூறு விளைவிக்கிறதுனால வந்து அவங்கள்ட்ட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இதே மாதிரி என்ன சொன்னால் நிறைய ஸ்டைல் இதுக்குள்ளே சாதாரணமான லேசப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு ஃபில்ம் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களோட உழைப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இதன் மூலம் ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்ட் மாதிரி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையில். இதில் பார்த்து லைட்டிங் செட்டப் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காக்காரங்க தானே. அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி ஹீரோ அவங்க மட்டும்தானே வந்து இந்தியனை சேர்ந்தவங்களாம், மற்றவங்களாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க தானே. அண்ட் அதே மாதிரி செட் இன்ஜினியரிங் அவர் வந்து அது பண்ணவர் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அவர் இந்தியன் தானே. ஆனால் அவர் வந்து இங்கே பிளானிங் எல்லாம் வந்து கொடுக்க ஸோ அவர் கோஆர்டினேட் பண்ணி அவர் கீழே வந்து வச்சு பண்ண ஆக்கள்லாம் வந்து ஸ்ரீலங்காக்காரங்க தானே. மெயினாக வந்து இந்த செட்டு இப்படி தான் அவனு சொல்லி அப்படின்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த இது மாதிரி வந்து செட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் இருப்பார்களோ. ஸோ இதுதான் மேப் அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் முன்னாடியே போட்டு வச்சு அண்ட் அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து இந்தியன்காரர் தான். ஸோ அவர் ஒரு ஆள் தானே இங்கே வந்திருந்தாராம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த ஒரு பிரதர் தான் நம்மக்கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அங்கேருந்து வந்த ஒரு ஆள் தான் வந்து இது இப்படி வரணும் அப்படி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சிங்களா வேலை செய்யக்கூடியவங்கள வச்சு அந்த ஒரு வேலையை பண்ணி முடிச்சா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங்கை வந்து பார்த்திங்க சொன்னால் 3 இயர்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 வருஷ கடின உழைப்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு வருதான். இப்போ இந்த நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இங்கேயே வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு 2 செட்டை வந்து அவங்க டக்குன்னு 2-3 செட்டுகள் வந்து டக்குன்னு அவங்க மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால ஒரே இடத்துல ஈஸியாக அந்த செட்டு போடக்கூடிய இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க. காரணம் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் வந்து இந்த பக்கம் வந்து காடு அண்ட் அந்த பக்கம் வந்து கடல். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துட்டு ஆறும் கடலும் வந்து கலக்கக்கூடிய கலப்பு பகுதி இருக்குது. ஸோ வந்து அந்த கலப்பு பகுதி வந்து விரிஞ்சளவுலையும் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து காட்டு வழியால் தண்ணி போய் கலக்கிற இடங்களும் வந்து இருக்கும். ஸோ காட்டு வழியால் போகக்கூடிய வந்து பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதிரியான ஒரு இடங்களாக இருக்கும். 2 பக்கம் வந்து மரங்கள் சூழ்ந்து ஆற்று மணல்கள் போகக்கூடிய இடங்களாக இருக்கும். தண்ணி வற்றிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணலாக இருக்கும் அந்த இடம். ஸோ அது பார்க்குறதுக்கு செம்ம லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ஷூட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஷூட்டுன்னு சொன்னால் அந்த ஒரு ஃபில்முக்கு தேவையான கேரக்டர் அந்த கேரக்டருக்கு தேவையான அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்டு வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படி சொன்னால் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியான ஒரு இடம் 2த்துக்கு நடுவுலேயும் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட லொக்கேஷன்கள் வந்து அவங்களுக்கு இங்கே இருக்குது. அண்ட் தமிழ் திரைப்படங்கள் மட்டும் தான் இங்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சிங்கள திரைப்படம் அதே மாதிரி ஹாலிவுட் ஃபிலிம் கூட வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம், அதாவது வெள்ளைக்காரங்க. ஏன்னா நிறைய அதாவது மோஸ்ட்லி பீப்புள்ஸுக்கு இந்த இடம் வந்து பிடிச்சு போகிறதுக்கானது ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட சர்ச்சைகள் வழியாக இருந்தவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு வாலிப படியன் வந்து சுற்றுலா பயணியாக வந்திருந்த ஒரு பெண்கிட்ட வந்து தான் வந்து தகாத முறையில் வந்து நடந்துக்கிட்டது அப்படி சொல்லிலாம் வந்து அருகம்பை பகுதியில். ஸோ நாங்கள் வரும்போது அருகம்பையெல்லாம் தாண்டி தான் வந்திருந்தோம். நாங்கள் முன்னாடி திவா நான் அப்புறம் வந்து உடுப்பு கடை வச்சிருக்கிறவங்க எல்லா பசங்களும் சேர்ந்தாலும் வந்து மோஸ்ட்லி போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த பீச் இருக்கக்கூடிய இடங்களை சூஸ் பண்ணி போவோம். அப்படி சொன்னால் பெரிய பெரிய ஆறுகள் குளங்களை தேடி போவோம். மாதத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வந்துட்டு இப்படியான இடங்களில் போய் ஃபன் பண்ணுறது எங்களுக்கு வழக்கம். அதாவது பாசுக்குடா அண்ட் அதே மாதிரி இந்த அருகம்பை அப்படின்னு சொல்லி ஸோ உள்ளேக்கு போகிறது அப்படி இப்படி சொல்லிலாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நிலாவலிக்கு போகிறது அப்படி இப்படி சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மீட் பண்ணுறதே வந்து குறைவு
அண்ட் இப்படி ட்ராவல் பண்ணுறது குறைவு. அண்ட் இந்த ஒரு பிளேஸ், அதாவது இந்த அருகம்பை, இந்த பொத்துவில் அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு உண்மையில் வந்து சுற்றுலாவுக்கு வந்து சிறந்த ஒரு இடம். ஆகையினால தான் இந்த இடத்துல வந்து இவங்களுக்கான செட்டு போடக்கூடிய இடம் வந்து இலகுவாக கிடைக்கிறதுனால இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களும் சரி, அண்ட் இதுக்கு முன்னால் வெளியாகிருந்த அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களும் சரி, நீங்கள் இங்கே வந்து கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து மட்டும் வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க, அலோவ் பண்ணுறாங்களே. ஸோ நீங்கள் வாரது வந்து வீண். ஸோ இனிமேல் வந்துடாதீங்க. என்ன சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. அண்ட் நாங்களும் போய் கிட்ட போய் பார்க்கல. இப்போ லாங் ஷாட் வந்து காண்பிச்சிருந்தோம். காரணம் வந்து லாங்கில் காண்பிக்கும் போது அங்கே என்ன நடக்குன்றதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அப்படிங்கிறதுனால. அண்ட் அந்த ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கான மெயின் காரணம், தயவு செஞ்சு இலங்கையில் இப்படியான ஷூட்டிங்கெல்லாம் நடக்கிற இடத்துல வந்து போயிட்டு நீங்கள் வந்து குடைச்ச கொடுக்காதீங்க அப்படின்ட்டு தான். பப்ளிக்காக வெளியில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து அதுக்கு நிறைய பேராக வந்து செக்யூரிட்டியாக வந்து நிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி இடங்கள்லாம் செலக்ட் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஓரமாக பண்ணலாம். பட் இப்படியான இடங்களில் பண்ணும்போது மோஸ்ட்லி அவங்க காட்ட வேண்டிய சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாகவே இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு சடன்லி கேமரா ஆங்கிளில் வந்து அங்கே இங்கேன்ட்டு சொல்லி திருப்பும் போது நம்மடவங்களை போயிட்டு நிற்கும் போதெல்லாம் வந்து அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஆகையினால் வந்து அவங்க கேட்டுக்கிறதுக்குலாம் ஒன்று தான், கிட்டத்தட்ட இன்னொரு 1 மந்த்தோ என்ன அதை ஷூட்டிங் இருக்குமான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து கரெக்டாக வந்து தெரியாது. ஸோ அதுக்குள்ளே வந்து முடிச்சுருவாங்களா சொன்னால் இந்த ஒரு இடத்துல மட்டும் அவங்க வந்து அந்த செட்டு போட்டு வந்து பண்ணலை. இதே மாதிரி 2-3 இடங்கள் சொல்லியிருந்தாங்க. பேர் கூட சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே எங்கே சொல்கிற குமுக்கன், ஆமாம் குமுக்கன்னா அப்படியான இடங்கள்ல சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை சூஸ் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஷூட் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபைட் சீன் அண்ட் வந்து ஹீரோட வீடு அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இதுக்குள்ள காண்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இல்லை அவங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதாண்டி நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவங்க லாஸ்ட்டாக என்கிட்ட சொன்னது வந்து தம்பி வெயிட் பண்ணி ஃபில்மை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சொன்னால், இதன் மூலம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுல்ல அது. ஸோ நம்ம பண்ணுற ஒரு சில காரியங்கள்னால இது வந்துட்டு சர்ச்சைக்குள்ளாகி இந்த விஷயங்கள் வந்து ஸ்டொப் ஆகி அது அவங்களோட வாழ்வாதாரம் கூட வந்து நிறுத்தப்படுது. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து ஃபில்ம் பண்ண வர ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் சிலங்க ஆர்டிஸ்ட்டில் வந்துட்டு சில ஃபேமிலியில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலிகளையும் பார்த்து வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்களாம். இப்போ சின்ன பசங்க அவங்களுக்கு இப்போ லைக் பண்ண வேண்டிய சீன் வருது, அவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சேலரி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 40 லட்சம் ரூபா கிட்ட அவங்களுக்கு செலவாகுது இந்த ஒரு ஃபில்ம் வந்து பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு. ஸோ ஒன்றா பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து நம்ம குடைச்சல் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட கடின உழைப்பு வந்துட்டு வீணடிக்கப்படும். ஆகியனால தான் அண்ட் இந்த ஒரு ஃபில்ம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த ஒரு செட் இருக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி எதுன்னு சொல்லி வந்து தெரியலை. ஸோ நான் வந்து இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கீழே வீடியோக்குள்ளே கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக வந்து பேச வரும்ல. நான் வந்து அவ்வளோ தூரம் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருந்தேன். அதாவது எங்கள் வெட்டிக்குளோ நம்ம ஊர் களுவாஞ்சுடியில் இருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்ததே வந்து இந்த ஒரு ஸ்பாட்டை பார்க்கத்தான் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங் அதிர்ச்சியாக வந்திருக்கும். நம்மளோட பகுதியில் வந்து இப்படியான ஷூட்டிங் நடக்குதா, பிரம்மாண்டமான ஷூட்டிங்காக அடட்டா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடத்தான் நினைப்பாங்க. சொன்னால் நம்மலாம் பார்த்ததே கிடையாது, இப்படி செட்டு போட்டு இங்கே ஃபில்ம் பண்ணுறதுலாம் பார்த்ததே கிடையாது. திரைப்படமாக போய் ஒன்று தியேட்டரில் பார்ப்போம், அப்படி இல்லை சொன்னால் மொபைலில் வந்து பார்த்துருவோம், இல்லைன்னு சொன்னால் டிவியில் பார்த்து முடிச்சிருவோம். அந்த செட்டை போய் நேரில் போய் இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் வந்து பார்த்து கிடையாது. ஸோ அதனால் இங்கே செட்டு போடுறாங்க அப்படி சொன்னால் எல்லா அப்புறம் அல்லல் பட்டு அப்படியே அடிச்சு பிரித்து மேய்ஞ்சி ஓடுத்தான் செய்வோம். அது வழக்கம் வளமை. அதனால தான் வந்து ஸோ ஓகே நம்மளும் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளால இன்ட்ரெஸ்ட்டும் கூட. ஸோ எப்படி அந்த செட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நேரில் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். பட் வந்து நம்பி வந்தது வந்து இங்கே நடக்கலை. ஸோ அதனால தான் நீங்களும் நம்பி வந்து ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த ஒரு வீடியோ வந்து காண்பிக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோனால் வந்துட்டு இந்த ஃபில்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு குடைச்சலும் அதாவது இடையூறுகளும் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு விடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க இதை பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னு சொன்னாலும் வந்து அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ஃபில்மெல்லாம் பண்ணி முடித்தா அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் நாளைக்கு அந்த செட் அப்படியே இருந்தால் அதுக்கு பிறகு வந்து பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இடையூறு வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிறது வந்து எங்களோட சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்க பல பேர் உழைப்புகள் வந்து வீணடிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஓகே, பாய்.